பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அந்த 25 பேர் அவங்க சேர்த்திருந்தா ஆட்சி காப்பாற்றப்பட்டது. முஸ்லீம் லீக்கு ஒரு மந்திரி, அவங்களுக்கு காங்கிரஸ் 2, விசிகாவுக்கு 1, காங்கிரஸ் 2. இந்த 4 மந்திரியும் அவங்களுக்கு கொடுத்திருந்தா அது நிச்சயம் ஒரு நிரந்தரமான ஆட்சி வந்து 133 வரலனாலும் பரவாயில்ல, 121 வந்தால் ஒரு கல்ல 2 மாங்காய். நம்ம மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்று திமுகவை முழுசும் காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ரொம்ப கிளவராக பண்ணிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சேர்க்கிறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதிமுக எடப்பாடியே அதுக்கு சமாதி கட்டிட்டார். திமுகவோட கூட்டணின்னு ஒன்னே எடப்பாடிக்கு அதிமுகவில் மிகப்பெரிய எதிர்ப்பு. தொண்டர்கள் மத்தியில் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அடுத்த எலெக்ஷனில் தொண்டர்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பொதுக்குழுவை கூட்டு கவுத்துனாலும் திமுகவில் இருக்கிற அத்தனை பேரையும் பிடிச்சி அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அரசு கருவூலத்தில் சேர்க்கறது தான் எய்மும். அதை மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாருடைய சொத்து வெளியிடும். 1000 கோடி கான்ட்ராக்டை பையன் உதயநிதி பேரில் இருக்கக்கூடிய நோபல் ஸ்டீல் கம்பெனிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. பையன் முதலாளி, அதுக்கு இவரும் முதலமைச்சர். பையன் எதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 1000 கோடி கான்ட்ராக்ட்? இது ஒன்றில் புதுசாக ஸ்டாலின் உள்ள போயிடும், உதயநிதியும் உள்ள போயிடும். சபரீசனை பிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான இருக்கு. நிறைய ஊழல் வழக்குகள் மேயர் பிரியா மேல வந்துட்டே இருக்கு. இதுல எப்படி சார் அவங்களும் மேயர் பிரியா புதுசவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஊழல் பண்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சேகர் பாபு தான் இயக்குனாங்க. கையெழுத்து போட்ட சொன்ன இடத்துல ஒரு கையெழுத்து போட்டார். உதயநிதி சொல்றாரு, சிஎம் சொல்றாருன்னா கையெழுத்து. அவங்க ஒரு பலிகடா தான். அவங்களை இயக்கியது யார்? அவங்களுக்கு பின்னாலே யார் இருக்காங்க? எனக்கு நிதித்துறையில் அனுபவம் இல்லை, இதுவரை நான் சொன்னதில்லை. அதுக்கான பெரிய கல்வி என்ன எனக்கு இல்லை. அதனால வேற துறை கொடுங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டார். அதனால தான் ஒரு நிதித்துறையில் மரிய வில்சன் மேல ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துருக்கு. கொஞ்சம் படித்தவங்க பிஹெச்டி எல்லாம் படிச்சிருக்காங்க, இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. சார், இன்னைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் 35 அமைச்சர்களோட இன்னைக்கு சூப்பரா ரொம்ப பிரம்மாண்டமா அமைச்சிருக்கிறாரு தவிக தலைவர் நம்ம சிஎம் அவர்கள். ஆனாலுமே இன்னைக்கு திமுகக்குள்ள பல குழப்பங்கள், விரக்தியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கு. அமைதியா இருங்க, அவங்க போனது போகட்டும் அப்படின்னு ஸ்டாலின் அப்படியே நல்ல வீடு தூது விட்டுருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ராசாவா அமைதியாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது திமுகவின் கூடாரம் காலியாகிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. அவர் விஜய் அவர் நினைத்திருந்தால் 25 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்தாங்க. அவங்க செங்கோட்டையன் ஆதரவோடு தான் அவங்க வந்தாங்க. அந்த 25 பேர் அவங்க சேர்த்துருந்தா ஆட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும், பிரச்சனையே இருக்காது. இப்போ உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு 2-3 மந்திரி, இப்போ ஐயுஎம்எல் முஸ்லீம் லீக்கு ஒரு மந்திரி, அவங்களுக்கு காங்கிரஸ் 2, விசிகாவுக்கு 1, காங்கிரஸ் 2. இந்த 4 மந்திரியும் அவங்களுக்கு கொடுத்துருந்தா அது நிச்சயம் ஒரு நிரந்தரமான ஆட்சி வந்துடும். அப்போ அது தவிகாவுக்கு 108, 25 அதிமுகனா 133. ஆனால் அவர் விஜய் அதை விரும்பலை. அவர் பண்ணின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திமுக கூட்டணியை ஃபுல்லாக காலி பண்ணணும், திமுகவை காலி பண்ணணும். அப்போ திமுகவுடைய பலமே காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் முக்கியமானது முஸ்லீம் லீக். சிறுபான்மையினரில் முஸ்லீம் லீக் பெரும்பாலான பேர் திமுக ஓட்டு போடுறாங்க. இது 4ஐயும் காலி பண்ணிட்டா இதோட திமுக காலி. ஏன்னா அடுத்த 4-5 மாதத்தில் பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல். இதெல்லாம் காலி பண்ணணும், அது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லணும். அதனால் இதை உடைச்சிட்டா மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சி போயிருக்கும். அதுதானே மெயின் ஆயுதமே திமுகவுக்கு, சிறுபான்மையினர் ஓட்டவாங்க. ரெண்டாவது, திமுகவுடைய கூட்டணி பலமும் காலியாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் இது ஒரு 121 தான் வரும் இவங்களோட சேர்ந்து.
ஆனால் அதிமுக சேர்ந்தால் 137 வந்திருக்கோம். 133 133 வரலைனாலும் பரவாயில்ல, 121 வந்தால் ஒரு கல்ல 2 மாங்காய். நம்ம மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்று திமுகவை வந்து முழுசும் காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ரொம்ப கிளவராக பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சேர்க்கறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மற்ற ஜாதிக்காரவங்களுடைய எதிர்ப்பு வரும் அப்படின்னு. ஆனால் தற்காலிகமாக ஏன் சேர்க்குறாங்கன்னா இவங்கெல்லாம் திமுகவின் பலம். அந்த பலத்தை உடைச்சிட்டு திமுகவை தமிழ்நாடு அரசியலை விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. இதுக்கு இடையில் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் திமுகவிலேருந்து பெரிய பெரிய ஆளுங்க, அது மட்டும் இல்லை, லோக்கல் தலைவர்கள் நிறைய பேர் வந்து தாவைக்காவலன்னு பிட்டிஷன் போடுறாங்க. எங்களை சேர்த்துக்கங்க ஆயிரக்கணக்கான பேர், 4000 பேர், 5000 பேருக்கு குட்டி தலைவர்களை. அதில் என்ன பண்ணுறாங்க, முடியாதுன்னு வடிகட்டுறாங்க. ஏன்னா அந்த மண்ணழுறவன், மலையை குடைகிறவன், எல்லா சமூக விரோத செயலிலையும் ஈடுபட்டவன் அவன் தான் இப்போ வரான். இவங்களை அப்படியே சேர்த்துட்டோம்னா இந்த திமுகவுக்கு இருக்கக்கூடிய மோசமான ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது நமக்கு வந்துடும். அதனால இவங்களெல்லாம் இப்போ சேர்க்காதீங்கன்னு நிறுத்தி வச்சிருக்கோம். ரெண்டாவது இவன் எல்லாம் எதுக்கு வரான்னா, உள்ளாட்சி தேர்தலில் நம்ம பதவி வாங்கிடலாம், ஒன்றுமே தெரியாதவங்க புது ஆளுங்கள்லாம் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டான், நம்மளும் பதவி வாங்கிடலான்னு வராங்க. ஆனால் அது நல்ல விஷயம் என்னென்னா அவங்கள வந்து உடனே சேர்க்காம வச்சுருக்காங்க. அதனால திமுக வந்து கூடிய சீக்கிரம் அந்த கட்சியே காலியாகி அது. அதனால் இந்த கூட்டணியில் வந்து இவங்க சாதிச்சது பல விஷயம். ஆனால் இன்னைக்கு திமுகவில் இருந்து நாங்கள் வெளியே வரோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வந்தாங்க, நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம், ரிசல்ட் வரட்டும் நாங்கள் சொல்கிறேன்னு ஷோடங்கர் சொன்னார். இவங்க ஆதரவு கொடுத்து முதல்ல போயிட்டாங்க நாங்கள் வெளியே போகிறோன்னு. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஐயுஎம்எல்லும் சொல்லலாம், ஐயுஎம்எல் அவங்க சொன்னாதான் நாங்கள் கேட்போம்னு சொன்னாங்க, ஸ்டாலின் சொன்னாதான். ஆனால் இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கு வாங்கிட்டாங்க, விசிகாவும் வாங்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு, வாக்குவாதம் வந்து 2 கட்சிக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறத திருமாவும் சொல்லலை, ஐயுஎம்எல்லும் சொல்லவே இல்லை. கம்யூனிஸ்ட் மட்டும் ரொம்ப சாஃப்ட் கார்னர்ல இருக்காங்க. இது எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது? இல்லை, திருமாவும் இவங்களும் ஐயுஎம்எல்லும் மந்திரி பதவி வாங்கி ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள முதல்ல வந்ததுன்னா, திருமாவை வந்து போர்ட்ஃபோலியோ இலாக்கா கொஞ்சம் முக்கியமான இலாக்காவை கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இருந்தது. தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆதி திராவிடர் தான் உங்களுக்கு, வேற இலாக்கா கிடையாதுன்ட்டாங்க. அப்போ இப்போ ஒரு மந்திரி பதவியை ஆதி திராவிடர் இதில் பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஸோ சம்பாதிக்கிறதுக்கே உங்களுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கும் முக்கியமான இலாக்காவை கொடுக்கல. அதே மாதிரி ஐயுஎம்எல் கேட்குறாங்க, சிறுபான்மையினர் எடுத்துக்கோங்க. அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, சம்பாதிக்க வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை, அப்படி தானே, அதுக்கும் இடம் கொடுக்கல. ஐயுஎம்எல் 2 மந்திரி கொடுன்னா இருக்கிறதே 2 எம்எல்ஏ, 2 மந்திரி எப்படி கொடுக்க முடியும்? 5 காங்கிரஸுக்கு 5 தானே, காங்கிரஸ் 5லேயே அவங்களுக்கு தான் 2 தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ இவங்களுக்கு வேற வழி இல்லை. அமைச்சரவையில் மந்திரி ஆயிட்டாங்கன்னா இவங்க கவுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடியது 5 காங்கிரஸ், அவங்க மந்திரி வாங்கிட்டாங்க, நிச்சயம் கவுக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் 2, முஸ்லீம் லீக் 2 மந்திரி வாங்கிட்டாங்க. இந்த 9 பேரும் கவுக்க மாட்டாங்க. இந்த 9 பேரை நீங்கள் சேர்த்தாலே 108 + 9 117 வந்துடுது, பாதி வந்துடுது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் அடிஷ்னலாக வச்சுருக்காங்க. அந்த கம்யூனிஸ்டுகள்ங்கிறது வந்து ஒரு 4 வந்து கம்யூனிஸ்டுகள் மந்திரி வேணான்னு முதலே சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஆட்சி வந்து நிரந்தரமாக ஸ்திரமான ஆட்சி அமைஞ்சிடும். ஒரே கல் 2 மாங்காய் மாதிரி திமுக சுத்தமாக காலியாயிரும். உள்ளாட்சி தேர்தலில் திமுக மண்ணை கவப்புறாங்க. அதனால் இது எல்லாத்தையுமே இவங்க ஒரே இதில் சாதிச்சுட்டாங்க அப்படிங்க. அதனால் நீங்கள் சொல்கிறபடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி தான். ஆனால் ஆட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்களுக்கு விட்டு கொடுக்கல பாருங்க. இப்போ ஆட்சியை காப்பாற்றணும்னா என்னென்னு பண்ணலாம், விசிகாவுக்கு ஒரு முக்கியமான இலாக்கா கொடுத்துருக்கலாம்ல, உங்களுக்கு ஆதி திராவிடர் தான்ட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் அமைச்சரவையை பார்த்ததே இல்லை. அதனால ஐயுஎம்எல்லும் வந்து சட்டசபைக்குள்ள சொல்லிட்டாங்க சிறுபான்மையினர் தான், வேற எதுவும் கிடையாது. சம்பந்தி எடுத்துட்டாங்க, ஆட்சி நிரந்தரமா இல்ல. அதுக்கே இன்னைக்கு விசிகா வந்து அமைச்சரவையில நாங்க எதிர்பார்த்த மாதிரி பங்கு வாங்கிட்டோம் கூட்டணியில அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ரோட்ல பிரச்சாரம் பண்ணி. அதாவது கூட்டணின்னா பேருக்கு மந்திரி, அவ்வளவுதான். முதல்ல பேருக்கு மந்திரி. திருமாவளவனுக்கு வந்து பன்னீரரசுக்கு மந்திரி ஆக்குறது பிடிக்கல நிச்சயமா. ஆனா வேற வழி இல்லை, 2 பேரும் தானே ஜெயிச்சிருக்காங்க. இன்னொருத்தர் காங்கிரஸ்.
அதனால் இவங்களுக்கு முதல்ல மந்திரி பதவியை வாங்கிட்டா 5 வருஷத்துக்கு 2 பேரும் வாயை திறக்க மாட்டாங்க. காங்கிரஸ் 5 பேரும் திறக்க மாட்டாங்க. காங்கிரஸ் என்ன சொன்னா, அதிமுகவை சேர்க்காத மதவாத கூட்டணின்னு நான் காங்கிரஸ். இப்போ அதுக்கு ஏற்றபடி அங்கே யாரையும் சேர்க்கல. இப்ப அதிமுகவையும் கழட்டி விடுறதுக்கு காரணம் என்ன சார்? அவங்களும் அமைச்சரவையில பங்கு வேணுங்கிற சொன்ன திமுகவை உடைக்கணுங்கிறது தான் முதல். திமுகவை கூட்டணி கட்சிகளை பூரா சேர்த்துட்டாலே நமக்கு மெஜாரிட்டி வருது, திமுகவும் காலி ஆயிடும். இதுக்கப்புறம் கூட்டணிக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆமா, அதனால இப்ப உங்களுக்கு அதிமுகவை அப்புறம் பார்த்துக்கலாம். அதிமுக எடப்பாடியே அதுக்கு சமாதி கட்டிட்டார். திமுகவோட கூட்டணின்னு ஒன்னே எடப்பாடிக்கு அதிமுகவில் மிகப்பெரிய எதிர்ப்பு. தொண்டர்கள் மத்தியில் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அடுத்த எலெக்ஷன்ல தொண்டர்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பொதுக்குழுவை கூட்டு கவுத்தினாலும் ஊற்றிடுவாங்க. ஏன்னா எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, எம்ஜிஆருக்கு எதிரியே திமுக தான். ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு காரணமே உங்க வழக்கெல்லாம் போட்டு அவங்கள கடைசி காலத்தில் சிறைக்கு அனுப்புனது. அவங்கள பாவம் 64 கோடின்னு சொல்லி சிறைக்கு அனுப்பிட்டு லட்சக்கணக்கான கோடியை வெளிநாடுகளில் முதலீடு பண்ணி யோகியர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கேட்டால் ஊழல், நீ முதல் ஊழலே நீங்களும் உங்கள் குடும்பமும் தானே. இப்போ பிடிக்க போகிறாங்க, வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தராக ஜெயிலுக்கு போகிறான். அப்போ நான் இவங்களுடைய எய்ம் உங்களுக்கு சொல்லிடுறேன். திமுகவில் இருக்கிற அத்தனை பேரையும் பிடிச்சி அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அரசு கருவூலத்தில் சேர்க்கறது தான் எய்மு. அதை மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாருடைய சொத்து வெளியிட வந்தோம். ஸோ இந்த மாதிரி நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு நாட்டை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் தண்டனை வரப்போகுது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் செந்தில் பாலாஜி இதில் மந்திரி அதிகாரிகள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், சஸ்பெண்ட் பண்ணாங்க சார். ஆனால் அவரோட வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு இல்லையா? எந்த வழக்கு தள்ளுபடியாச்சு? அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய வழக்குல நிறைய இந்த போக்குவரத்து துறையில அவர் மேல ஊழல் வழக்கு இருந்தது. அந்த வழக்கு விசாரணைக்கு அமலாக்கத்துறை கேட்டது. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க விசாரணைக்கு கொடுக்கல. டிரான்ஸ்ஃபார்மருடைய வழக்குகளும் நிறைய எல்லாமே அவங்களோட எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்து இப்போ வரைக்குமே அது நிலுவையில் இருக்கு. போக்குவரத்து இந்த வழக்கு இருக்குல்ல, ஆமா, அதுல உங்களுக்கு அதுல இப்போ உங்க சுப்ரீம் கோர்ட் வர போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல எஃப்ஐஆர் போடுன்ட்டான். அதுக்கப்புறம் இவங்க திமுக காரங்க அதை அப்படியே இறக்கி வச்சிருக்காங்க. இப்போ இடி கேட்குறான், அப்படின்னா விசாரிக்கணும்னா அனுமதி கொடுங்கன்னு கேட்குறான். எதில் இந்த போக்குவரத்து உங்களை பணம் கொடுத்து வேலை வாங்கி கொடுக்குறேன்னு ஏமாத்துனாங்களே, அதில் இப்போ இடி எனக்கு அனுமதி கொடுங்கிறான். இப்போ இவங்க செந்தில் பாலாஜியை நீங்கள் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்ட்டா அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய ஆதாரம் இருக்குது. அதை வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணால் அதில் ஒரு கன்விக்ஷன் ஆகும். தமிழ்நாடு அரசு இப்போ தமிழ்நாடு போலீஸ் 2000 பேரை குற்றவாளி ஆக்கணும் அந்த வழக்கில். பாவம் பணம் கொடுத்து ஏமாந்த ஆளுங்களையும் குற்றவாளி ஆக்கணும் தமிழ்மை. சிசிபி சென்னை இந்த போலீஸ்காரங்க பூரா டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பும். பணம் பாவம் லஞ்சத்து வேலை கிடைக்கும்னு கொடுத்து ஏமாந்தவனும் அந்த பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவனும் ஒன்னா கண்டிப்பா பாவம் இல்லை. ஏதோ வேலை இல்லா திண்டாட்டம், அரசியல்வாதிட்ட பணம் கொடுத்தா கிடைக்கும், அவனையும் குற்றவாளி ஆக்கினான். இதே சிசிபி ஒத்துக்கலாமா? நீ 2000 பேர் ஆக்கினான். சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க எந்த வருஷம் ஏன் முடிகிறது? நேரு ஸ்டேடியத்தில் வச்சுதான் கோர்ட்டை நடத்தணும்னு சொன்னாங்க. இந்த இந்த இதுக்கு மோசமான இதுக்கு காவல்துறை ஒத்துழைக்கலாமா? எதுக்கு பண்ணாங்க? 2000 பேரை வச்சா செந்தில் பாலாஜி தப்பிச்சிருவார். 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். இப்போ அதைத்தான் ஈடி என்ன கேட்குறான், நான் விசாரிக்கணுங்கிறான். அது இது சட்டவிரோத பணம் வழங்குது இல்லை. அதில் நம்ம தமிழ்நாடுக்கு சென்னை காவல்துறை உடந்தையாக இருந்தாலும் ஈடி தண்டனை வாங்கி கொடுத்துரும். ஈடி தனி, இது ஐபிசி அஃபென்ஸு. எது தமிழ்நாடு போலீஸ் போடுறாங்க அது ஐபிசி. ஈடி போடுறது இது பிஎம்எல்ஏ ஆக்ட், அதில் தண்டனை வாங்கிடும். அதில் செந்தில் பாலாஜி தப்ப முடியாது. இது ஒன்று தனி. டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன இருக்கு, சிபிஐ விசாரிக்கணும்னு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, சென்னை ஹைகோர்ட். இதை ஸ்டாலின் என்ன பண்ணாரு, இது விசாரிக்க கூடாதுன்னு போட்டார் சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்க சொல்லிட்டாங்க. அப்ப சிபிஐ வழக்கு இருக்குல்ல, அது டிரான்ஸ்ஃபார்மர்ல தொடரும். இல்லை இவங்களே சிபிஐக்கு ரிக்வஸ்ட் அனுப்பி இல்லை இதை நாங்களே விசாரிக்கிறோம்னு சொல்லி இதே உச்ச நீதிமன்றத்துக்கு மறுபடியும் போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் நாங்களே விசாரிக்கிறோம், ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இதுலேயும் அவருக்கு தண்டனை வந்துடும். இது போக செந்தில் பாலாஜி இதை இப்போ தோண்டிக்கிட்டு இருக்காங்க, டாஸ்மாக் இதுங்கெல்லாம். அதெல்லாம் தோண்டினாங்கன்னா நிறைய ஆதாரம் இருக்குது. ஸ்டாலின் எதுக்கு அவ்வளோ பயப்படுறாருன்னா,
ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அவ்வளவு மந்திரியும் அப்பட்டமா அவ்வளவு ஊழலை பண்ணி வச்சிருக்காங்க. இதை எடுத்தா ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு இது போகும். 1000 கோடி கான்ட்ராக்டை ஸ்டாலின் தமிழ்நாடு அரசாங்கம் 1000 கோடி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. வெளிநாட்டு முதலீடுன்னு போனா இல்லை, அதில் 1000 கோடி கான்ட்ராக்டை பையன் உதயநிதி பேரில் இருக்கக்கூடிய நோபல் ஸ்டீல் கம்பெனிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. பையன் முதலாளி, அதுக்கு இவரும் முதலமைச்சர். பையன் அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 1000 கோடி கான்ட்ராக்ட். இது ஒன்றில் பிடிச்சா ஸ்டாலின் உள்ள போயிடுவார், உதயநிதியும் உள்ள போயிடுவார். சபரீசனை பிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான இது இருக்கு. அந்த இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டாங்கன்னா ஜி ஸ்கொயரில் வந்து இவங்களுக்கும் ஜி ஸ்கொயருக்கும் என்ன லிங்க், எப்படி இது பண்ணாங்க. இந்த சிஎம்டிஏ இருக்குல்ல, சிஎம்டிஏ, இந்த சிஎம்டிஏல எல்லார்ட்டையும் மற்றவங்க பில்டிங் கட்டுறவங்க எல்லாத்துட்டையும் பார்ட்டி ஃபண்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27, அதுபோக லஞ்சத்தை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 140, இது எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஜி ஸ்கொயருக்கு கொடுத்த எந்த அனுமதிக்கும் இதை வாங்கலை அவங்க குடும்ப கம்பெனின்னு. ஜி ஸ்கொயர் சிஎம்டிஏவை தோணுனாங்கன்னா சபரீசன் உள்ள போயிடுவாரு, சேகர்பாபு உள்ள போயிடுவாரு. இது நோபல் ஸ்டீல தோணுனாங்கன்னா ஸ்டாலின் உள்ள போயிடுவாரு, உதயநிதி உள்ள போயிடுவாரு. இப்ப எல்லா வழக்குகளுமே அப்படியே இருக்கு. அதனாலதான் திமுக அந்த அளவுக்கு பயந்துக்கிறாங்க. இப்ப அம்மா தோணுனாங்கன்னா போச்சு. இப்ப இத ஏன்னா விசாரணை பண்ணணும், அமலாக்கத்துறையை கடிதம் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு சேகர் பாபு அந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு இந்த அசோக் சினோரா கிட்ட வாக்குவாதம் பண்ணனது, தாக்குதல் நடத்தினதுக்காக இன்னைக்கு அந்த விசாரணை வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு வழக்குப்பதிவு 4 போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேயர் பதவியில ஸ்டாலின் ஊழல் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கும் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. அடுத்தடுத்து வந்து இன்னும் நிறைய இருக்கு. இதுல வந்து உங்க ஜெயிலுக்கு போறதுக்கான இதுங்கள்லாம் வந்து முகாந்தாரம் நிறைய வழக்கு 24 மணி நேரத்தில் 2000 டெண்டர் போட்டதாக வந்து இன்னைக்கு அதை கேன்சலும் பண்ணிருக்கு தாவேகா. 100க்கும் மேற்பட்ட டெண்டர், அதாவது 2000 கோடி டெண்டரை வந்து ஒரே நாள்ல பண்ணிருக்காங்க. அதை தாவேகாவும் கேன்சல் பண்ணிருக்கு. தோண்ட இன்னும் வந்துகிட்டு இருக்கும், தோண்ட வந்து இப்ப நிர்மல்குமார் போட்டு மின்சாரம் போட்டிருக்காங்க. அவர் மின்சாரத்துறையை பற்றி முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. அதனால் அவர் மின்சாரத்துறையை கையில் கொடுத்தது செந்தில் பாலாஜிக்கு எதிரான அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து அவர் மேலே இது பண்ணும். சேகர் பாபு இன்னொன்றில் மெயினாக மாட்டினது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடத்தை ஷூட் பண்ணார் அருண், என்கவுண்டர். அவனை ஷூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவன் ஒன்றும் தப்பிச்சு போகல. ஆனால் சேகர் பாபு, செல்வ பெருந்தகை, இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தான் இவனை வந்து திருவேங்கடத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொலை பண்ணாங்கன்னு அவங்க குடும்பமே சொல்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் குடும்பம். அப்போ அவன் தான் மெயின் விட்னஸ். அவனை வந்து அருண் சொல்கிறாருன்னா, அருண், செல்வ பெருந்தகை, இவர் வந்து சேகர் பாபு 3 பேருமே அந்த கொலையில் தொடர்பு வரும். அருண் வந்து சாட்சியை கொன்னதுக்காக. அது என்கவுண்டரே இல்லை. என்கவுண்டர்னா உங்களை தாக்குனா. ஆனா அவர்தான் கமிஷனர் பதவி கொடுக்க போறதா ஒரு செய்தி பதவிட்டு இருந்துச்சு சார். இப்போ இந்த 10 நாட்களாக அமுல்ராஜை போடுறதுக்கு முன்னாடி கமிஷனராக கொடுப்பாங்க. அவர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு. தாவேக்கால இருந்தே எலெக்ஷன் டைம்ல அவர்கிட்ட போய் புகார் கொடுத்தாங்க. அவர் மேல புகார் கொடுக்கல, புகார் கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு வந்து பதவியே கொடுக்கல, இன்னும் அவருக்கு பதவியே கொடுக்கல. வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்காரு. எல்லாருக்குமே பதவி கொடுத்துட்டாங்க. அதனால அவர் வந்து குற்றவாளியாச்சு. இந்த இதுக்கு ஆம்ஸ்ட்ராங் இதில் ஒரு குற்றவாளி. அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண் இருக்குல்ல, அந்த ஞானசேகரன் இதில் அந்த யாருங்கிறத மறைத்து வரவர், அதுலேயும் அவர் குற்றவாளி. கே சாமின்னு சொல்லி ஒரு அட்வொகேட்டு, அவரை அடையாறு பங்களாவில் கொண்டு போய் தனியார் 2 போலீஸ்காரங்களை வச்சு அடித்து அவரை ஐசியூவில் சேர்த்து அவரது மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. இதில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டில் அங்கெல்லாம் புகார் கொடுத்துருக்காரு. அதுலெல்லாம் வந்ததுன்னா அவர் ஜெயிலுக்கு தான் போகணும். அந்த அளவுக்கு பதவியை தப்பாக பயன்படுத்தினார். சவுக்கு சங்கரை வந்துக்கிட்டு கோயம்புத்தூர் ஜெயிலுக்குள்ளே வச்சு கையை ஒடிச்சாங்கல்ல, அதோடைய தூண்டுதலில் தான். சவுக்கு சங்கர் வந்து இங்கே சென்னை இதில் புழல் சிறையில் இருக்க வச்சாங்கல்ல, அங்கேயும் அவருக்கு கொடுத்தது இது சித்திரவதை. அந்த ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து குண்டாஸில் போட்டு, சேக்குவாருங்கிறத பத்திரிக்கை அது குண்டாஸில் போட்டு, இவங்கெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசினாங்கன்னு தான் குண்டர் சட்டத்தில் போட்டுருக்காரு. அதனால அவருக்கு இனிமேல் நல்ல பதவிங்கிறதே மறந்துடணும். அவரும் ஒரு குற்றவாளி. அதனால இவங்க எல்லாருமே இதில் வந்து மாற்றுறாங்க.
இது வந்து இப்போ என்கொயரின்னு வச்சாங்கன்னா எல்லாமே ஜெயிலுக்கு போகணும். கார்ப்பரேஷன் அப்படின்னு எடுத்துட்டா அதுலயும் வந்து நேருடைய வழக்கு இருக்கு. இப்போ வரைக்குமே மேயர் பிரியா அவர்கள் தமிழக முதல்வரை ஒரு மரியாதை நிமித்தமாக கூட போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்க மேல அடுத்தடுத்து இந்த கழிவறை வழக்குகள் என்னது ஊழல்ல வந்து 430 கோடி, அது மட்டும் இல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து 1000 பேர் தான் வந்து சென்னை மாநகராட்சியில வேலை செய்யறாங்க. ஆனா 1400 பேர் வந்து சேலரி வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு அக்கௌண்ட்டை வந்து காட்டி அதுக்கு வந்து குமரகுரு வந்து கையெழுத்து போட்டு இன்னைக்கு வந்து அதுக்கு தனியா சேலரி போயிட்டு இருக்குன்னு அதையும் தாவேகா அமைச்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கார்பரேஷன்ல தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுப்பதுல இருந்து அதுல இருந்தும் வந்து காசு போயிட்டு இருக்கு. தனியாருக்கு கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் தமிழக அரசு சாப்பாடு கொடுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இருந்து நிறைய ஊழல் வழக்குகள் மேயர் பிரியா மேல வந்துட்டே இருக்கு. இதுல எப்படி சார் அவங்களும் வந்து மேயர் பிரியா புதுசவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஊழல் பண்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சேகர் பாபு தான் இயக்குனார். கையெழுத்து போட்டு சொன்ன இடத்துல ஒரு கையெழுத்து போட்டார். உதயநிதி சொல்றாரு, சிஎம் சொல்றாருன்னா கையெழுத்து போட்டார். அவங்க ஒரு பலிகடா தான். அவங்களை இயக்கியது யார்? அவங்களுக்கு பின்னாலே யார் இருக்கா? எல்லார் வயிற்றுல எரிச்சாங்க ஒத்துக்கிறாங்க. தொழிலாளர் வயிற்றுல, அதுவும் தொழிலாளர்கள்லேயே தூய்மை பணியாளர்கள் மிக குறைஞ்ச சம்பளம் வாங்குற தொழிலாளர்கள், அவங்க வயிற்றுல போய் அடிக்கிறாங்கன்னா இது என்னது? அவங்களுக்கு பிரைவேட்காரங்க 10,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறான். யாருக்கு? தூய்மை பணியாளர்கள். நீங்க போய் கணக்கு எடுங்க, 25,000 ரூபாய் கணக்குன்னு எழுதுறாங்க தூய்மை பணியாளருக்கு. இந்த 15,000 யாருக்கு போகுதுன்னா தனியாருக்கு போகுது. அந்த தனியாருக்கு ஒரு ஆளுக்கு 15,000 ரூபாய் தனியாருக்கு போகுதுன்னா அதுல 50% இதை வந்து மந்திரிக்கு கொடுக்குறான் தனியார். எதுக்கு தூய்மை பணியாளர்கள் பணியை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு ஒத்துக்கலைன்னா இவங்களுக்கு தனியாருக்கு கொடுத்தா கமிஷன் கிடைக்குது. அவங்க வயிற்றுல அடிச்சாங்க. அதனால இவங்களுக்கு, அதாவது ஊழல் பண்ணுவான் நிறைய பேர், அவெல்லாம் பெரிய லெவல்ல ஊழல் பண்ணுவான். ஆனா ஏழை தொழிலாளர்களை வயிற்றுல அடிக்கிறதை எவனும் பண்ண மாட்டான். அந்த கேவலமான வேலையை கூட இவங்க பண்ணிட்டாங்க. KN இன்னும் 4,000 கோடி சென்னையில வந்து மழை நீர் தேங்குச்சுல்ல, அதுக்கு 4,000 கோடி ஒதுக்குனாரு ஸ்டாலின். என்கிட்ட நேருட்ட கொடுத்தாரு. ஆனா 4,000 கோடி செலவு பண்ணதுக்கு அப்புறமா மழை நீர் நின்னது. அதுதான் மிகப்பெரிய ஊழல். 4,000 கோடியில 1,600 கோடி ஒரு கமிஷன் எடுத்திருக்காரு KN. 2,400 கோடியைத்தான் வந்து கான்ட்ராக்டர். இந்த கான்ட்ராக்டருங்க என்ன பண்ணா, அவன் 2,000, இவங்க இதெல்லாம் எப்படின்னா ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அவன் இன்னொருத்தருக்கு வித்துருவான். அப்போ நீங்கள் ஒரிஜினல் கான்ட்ராக்டுக்கு போகும்போது 4,000 கோடியில் 2,000 கோடி கூட வராது. 2,000 கோடிக்கு அவன் அங்கங்கே குழியை வெட்டி பண்ணா எப்படி உங்களுக்கு வந்து மழை நீர் வந்து இதாகும்? இதே பம்பாயில் பெரிய பெரிய கன்சர்னில் கொடுத்தாங்க. நீ LNTல 4,000 கோடியை கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் கொள்ளையடிக்கணும், மந்திரி கொள்ளையடிக்கணும். மந்திரி கொள்ளையடிக்கிறதுல பங்கு உங்களுக்கு வரணும்னு மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த வேலைச்சேரி, இந்த புளியந்துப்புதெல்லாம் அந்த இடுப்பளவு தண்ணியில் நின்னானே மக்கள், அதில் போய் ஊழல் பண்ணலாமா? ஊழல் வேற எதுலையாச்சும் பண்ணி தோலை. இந்த மார்ட்டின் மாதிரி ஆள்கிட்ட 600 கோடின்னு வாங்கினீங்க. அந்த மாதிரி ஆல்ஸ்டாம்ங்கிற கம்பெனியில் மெட்ரோ இது கொடுக்குறதுக்கு 200 கோடி வாங்கினீங்க. அந்த ஈவெண்ட்டை கருணாநிதி டிவி இது பண்ணதுக்கு அந்த ஈவெண்ட்டை 200 கோடி வாங்கினீங்க. இதெல்லாம் பணக்கார்ட்ட வாங்குற லஞ்சம். வாங்கி தொலைங்களேன். ஏழை இந்த பாவம் தூய்மை பணியாளர்கள் வயிற்றுல அடிச்சு. பிஜேபியே எடுங்க, பிஜேபி கிட்ட ஊழல் இருக்காது. ஆனால் எலெக்ஷன் அப்போ கோடீஸ்வரன்ட்ட பணம் வாங்குவாங்க. எலெக்ஷன் இருக்கு, யார்கிட்ட வாங்குவாங்கன்னா அம்பானிகிட்ட வாங்குவாங்க, அதானிகிட்ட வாங்குவாங்க. அந்த லஞ்சம் தப்புனாலுமே நம்ம மக்களை பாதிக்காது. இவன் மக்களுக்கு போற பணத்தை தானே இவன் கொள்ளையடிக்கிறான். அதுல இவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறது. அதனாலதான் இறைவன் கொடுத்த தண்டனை, இன்னும் இறைவன் கொடுக்க போகும் தண்டனை இன்னும் இருக்கு. வேடிக்கை பாருங்க. இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை வந்து கொடுத்தாங்க. ஆனா உடனே வருவாய்த்துறையை வந்து மரிய வில்சன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல எல்லாருக்குமே இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடியது செங்கோட்டையனை வந்து ஒதுக்குறாங்க. இல்ல செங்கோட்டையனுக்கு நிதித்துறை கொடுத்தது உண்மை. அவரே வந்து முதலமைச்சர்கிட்ட எனக்கு நிதித்துறையில அனுபவம் இல்லை, இதுவரை நான் அது பண்ணதில்லை, அதுக்கான பெரிய கல்வி என்ன எனக்கு இல்லை
அதனால வேற துறை கொடுங்கன்னு அவர் வந்து கேட்டுக்கிட்டார். அதனால தான் வந்து இவர் நிதித்துறையில் மரிய வில்சன் மேல ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கொஞ்சம் படித்தவங்க PhD எல்லாம் படிச்சிருக்காங்கிறதுல இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. நிதித்துறையில் போய் பெருசாக அடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாங்க. 1 லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷத்துலேயும் துண்டு விழுகுது. அதனால் அதில் பெரிய லெவலில் போய் அடிக்க முடியாது. அதை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவரும் அதிக நாள் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. தப்பு பண்ணால் மாற்றிடுவாங்க. அதனால் அங்கே யாரும் தப்ப முடியாது. நீங்கள் வந்து ஆதவர்ஜுன் தான் பெரிய லெவலில் இருந்தார், உங்களுக்கு தான் தெரியுமில்ல. ஆதவர்ஜுனை கேட்டு தான் விஜய் எல்லாருமே எதுவுமே செய்கிறாருங்கிற இதெல்லாம் வந்தது. அவர் நிறையா பணங்கள்லாம் செலவு பண்ணியிருக்காரு. அதனால் விஜய் அவர் பேச்சை கேட்குறாங்க. அவர் சொன்ன ஒரு கேண்டிடேட்டு, அவர் சொன்ன ஒரு மந்திரி நல்லா ரிப்போர்ட் வந்ததில்ல. இப்போ மந்திரி சபை போடும்போது நம்பர் 1 நம்பர் 3 வந்துட்டு நம்பர் 2 வந்து ஆதவருக்கு புஷி ஆனந்த் கொடுத்துட்டு 3 ஆதவர்ஜுனுக்கு கொடுத்துருக்கோம். 3 வந்து நிர்மல்குமாருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 4 இதெல்லாம் ஆதவர்ஜுனை பின்னாடி தள்ளிட்டாங்க. அதனால் குற்றச்சாட்டு வந்தால் கழட்டி விட்டுறாங்க. அது என்ன அதை எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆலோசகர் யாரோ பின்னாடி இருக்காங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து இப்போ வந்து ரத்தன் பண்டிட்டுக்கு பதவி கொடுத்தாங்க, இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ராஜ்யசபா வந்து பதவி கொடுக்க போறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜான் ஆரோக்கியசாமிக்கும் வந்து பதவி கொடுக்க போறதாக ஒரு செய்தி, அரசு பதவி அப்படின்னு. இது எப்படி சார் இது அவரே முடிவு பண்றாரு? பொதுவாக அரசியல்வாதிகள் முதலமைச்சர் யாரை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்குவாங்க. இப்போ மந்திரிகள்லாம் பர்சனல் பிஏன்னு ஒருத்தன் போடுவான், கட்சிக்காரனும் போட்டுக்குவான். குடும்ப உறுப்பினர்கள் சொந்தக்காரனை பர்சனல் பிஏன்னு போட்டு அரசாங்கத்திலேருந்து சம்பளம் வரும். அதனால் இது விஷயமா நிறைய அதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டுகள் வந்தது. நிதிஷ்குமார் பீகாரில் முதலமைச்சராக இருக்கும்போது நம்ம இவங்களை வந்து பிரசாந்த் கிஷோரை பொலிட்டிக்கல் செக்ரட்டரியாக போட்டார். அப்போவே இதில் இப்போ பீகாரிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அது அரசாங்கம் எடுக்கிற முடியும். இப்போ அவனுக்கு யார் வசதியோ யார் வேணுங்கிறானோ போடுறான், இதில் போய் கோர்ட்டு எப்படி தலையிட முடியும்ட்டாங்க. அதனால் பொலிட்டிக்கல் செக்ரட்டரியாக போடுறது, ஆலோசகர்களாக போடுறதெல்லாம் அவங்கவுங்க அந்தந்த அரசாங்கங்கள் எடுக்க முடியும். அதை நீங்கள் பெரிய லெவலில் அதில் ஏதாச்சும் ஊழல் நடந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம், போடவே கூடாதுன்னு நீங்கள் சுட்டி காட்டலாம். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தாவி காட்சியில் இருக்கு இல்லைங்க சார். இப்போ இந்த மேகதாது அணையை வந்து காங்கிரஸ் தான் அங்கே வந்து கர்நாடகாவில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மேகதாது அணையை வந்து அந்த திட்டத்தை நிறுத்துவாரா? ஏன்னா பூஜை செய்ய பூமி பூஜை போடப்படும்னு வந்து DK சிவகுமார் அவர்கள் வந்து இதை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் தலையிடுவதற்கு தாவேகா அரசுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து நிறுத்துவாரா? அதாவது அவங்கெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கர்நாடக அரசாங்கம் அவன் மாநிலத்துக்கு என்ன வேணுமோ அதை தாங்க கேட்பான். நம்ம அரசாங்கம் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து சட்ட ரீதியாக தான் வழக்க போட்டுடணும். சுப்ரீம் கோர்ட்டே ஏற்கனவே போயிருக்கு, அந்த ஆணையம் இருக்கு. அந்த ஆணையத்தில் வந்து நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம். ஆணையம் தப்பா காங்கிரஸ் கூட இருக்குல்ல சார். காங்கிரஸை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இது மாநில சம்பந்தப்பட்ட. காங்கிரஸ்காரன் மாநிலத்துக்கு மாநிலம் வேஷம் போடுவான். மாநிலத்துக்கு இங்கே ஒன்று பேசுவான், கர்நாடகாவில் ஒன்று பேசுவான். காங்கிரஸ்காரனுக்கு இதுதானே வேலை. நாட்டுப்பற்று இருக்கிறவனா எல்லாருமே அப்படிதான். இப்போ பிஜேபியே வந்தால் கர்நாடகாவில் நம்ம ஓட்டு போயிடுவோம்னு தான் நினைப்பாங்க. தமிழ்நாட்டில் பேசுனா இங்கே இதாக இருக்கும், அப்படி தான் நினைப்பாங்க. எல்லா நேஷனல் பார்ட்டியும் தமிழ்நாடுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களான்னு அவங்களுக்கு ஓட்டு போகணும்னு. ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆளுங்கட்சி தான் என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து காப்பாற்றணும். இப்போ கருணாநிதி 1973-74 காவேரியில் வந்து குறுக்கணை கட்டினாங்க. அப்போ பேசாமல் இருந்ததுனால என்ன ஆச்சு, இன்னைக்கு வரை காவேரி பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை. 50 வருடம் 70 கிட்டத்தட்ட 1924 நினைக்கிறேன் காவேரி நீர் ஒப்பந்தம் போட்டது. அந்த இதை அது 50 வருஷத்தோடு முடியுது. கருணாநிதி அப்போ புதுப்பிக்கவே இல்லை. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஸோ மாநில அரசாங்கங்கள் ஒழுங்காக இருந்தால் நமக்கு இது பிரச்சனை வராது. இவங்க அந்த அளவுக்கு மாநில அரசாங்கத்தை விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. இவங்க ஒழுங்காக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால அப்படி நடவடிக்கை எடுக்கும்போது காவேரி பிரச்சனையை இவங்க பார்த்துக்குவாங்க. காங்கிரஸ் 5 எம்எல்ஏ வச்சுட்டு அவனுடைய தயவு தேவையே இல்லை, அவனுடைய ஆதரவும் தேவையில்லைங்கிற. அவன் இங்கே போயிட்டு இங்கே ஒன்று பேசுவான். இதே ராகுல் காந்தி அங்கே போயிட்டு தமிழ்நாடுக்கு விட்டு கொடுன்னு சொல்லுவாங்களா? முடியாது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இது மாநில அரசாங்கம் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். ஜெயலலிதா இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்தாங்க, அந்த இதெல்லாம் கெசட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஜெயலலிதாவை கைது பண்ணும்போது அந்த எல்லாம் என்ன பண்ணாங்க, கர்நாடகாக்காரன்
கோவப்பட்டு இந்த அம்மா காவேரியில் நமக்கு எதிராக பண்ணுச்சுன்னு ஒருதலைபட்சமாக நடந்தான். இல்லைன்னா ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னைக்கு இது பொன்முடி 3 வருஷம் ஜெயிலு முடிச்சுக்கிட்டு வெளியில இருக்காருல்ல. இதே ஜெயலலிதா 4 வருஷம் ஜெயிலு முடிச்சவங்க ஏன் இன்னும் உள்ள போனாங்க? பொன்முடியை ஹைகோர்ட்டு கொடுத்தும் வெளியில இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு மாவட்ட கோர்ட்டு கொடுத்தான். அவங்க அங்க இருந்தவன் பூரா இந்த அம்மா மேல ஒரு வெனமஸா உள்ள தள்ளணும்னே தள்ளினாங்க. சட்டப்படி தள்ள முடியாது. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்னு போட்டு ஸ்டேவும் அப்பவே. இப்ப நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், கன்விக்ஷன் வரப்போகுது 3 வருஷம் 4 வருஷம்னா தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே பெட்டிஷன் ரெடி பண்ணிடுவோம். சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது தண்டனை நிறுத்தி வைக்கணும்னு சட்டத்தில் இருக்கு. தீர்ப்பு வந்ததுன்னா அங்கேயும் கொடுத்துருவோம் சஸ்பென்ஷன். உடனே உங்க ஸ்டே கொடுத்து நீங்க அப்பீலுக்கு போங்க. அதுவரை நிறுத்தி வைக்கப்படுகிறது தண்டனை இன்னும் கொடுக்கறதுக்கு தான் சட்டத்தில் இடம் இருக்கு. ஜெயலலிதாவுக்கு அதை ஏன் செய்யலை? அன்னைக்கு இருந்த கர்நாடகாக்காரன் வெறியில இருந்தான். இந்த அம்மா காவேரி இதை ரொம்ப இதாக பண்ணுச்சு. அதனால இவங்க அந்த காவேரி இதை பத்தி திமுக அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அங்கே வந்துக்கிட்டு மேதூதுக்கு கெட்டுறதுக்கு கூட்டம் நடத்துறான்னு துரைமுருகன் கேட்டால் அந்த ஜோக் அடிப்பார். அதை பற்றி எதையாச்சும் ஒன்று பேசிட்டு போவார். அதனால காவேரி பிரச்சனை இந்த அளவுக்கு வந்தது காரணமே கருணாநிதியும் அவருக்கு பின்னால் வந்த அரசாங்கங்களும் தான்.